ओम नमस्ते अस्तु भगवन् विश्वेश्वराय महादेवाय त्र्यंबकाय त्रिकालाग्निकालाय कालाग्निरुद्राय नीलकंठाय मृत्युंजयाय सर्वेश्वराय सदाशिवाय श्रीमन्महादेवाय नमः. கர்மா ரசிகர்கள் எல்லாருக்கும் என்னோட பணிவான நமஸ்காரம். அதாவது ரீசெண்டாக பார்த்தேன்னா நிறைய பேர் எங்கிட்ட என்ன சொன்னான்னா, சார் அந்த ஆரம்பத்தில் ஒரு சம்ஸ்கிருதம் சொல்லிட்டு ஆரம்பிக்கிறேன் இல்லையா, அது ரொம்ப நல்லா இருக்குது சார், அதை கண்டினியூ பண்ணுங்கோ அப்படின்னா. அதனால தான் இந்த ஆரம்பத்தில் சொன்ன இந்த ஸ்லோகம் அஃப்கோர்ஸ் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். எனக்கு என்னென்னா, சரி ஒரு பகவன் நாமாவை சொல்லிட்டு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு இதை சொன்னேன். இன்ஃபேக்ட் நான் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன் உங்களுக்கெல்லாம். இப்போ சமீபத்தில் பார்த்தேன்னா தினம் வந்து ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டை இன்டர்வியூ பண்ணி அதை உங்களோட ஷேர் பண்ணிட்டுருக்கேன். போன எபிசோடில் பார்த்தேன்னா ஜே பாலசுப்ரமணியன், ஆடிட்டர் ஜே பாலசுப்ரமணியன், ஜேபி, அவரோட அந்த வீடியோவுக்கு வந்து தெர் வாஸ் எ ட்ரெமெண்டஸ் ரெஸ்பான்ஸ். அதாவது ஹீ ஸ்போக் ஃப்ரம் த ஹார்ட் ஆக்சுவலி. அண்ட் நீங்கள் எல்லாருமே அதை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணி கமெண்ட் பண்ணதுக்கு உங்கள் எல்லாருக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அந்த விதத்தில் இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக சிட்டியில் ஒரு கேரக்டர், அவன்கிட்ட வந்து நிறைய தடவை சொல்லியிருக்கேன், ஏன்பா நீ வளரவே மாட்டியா அப்படின்னு. வளர்ச்சின்னு நான் சொல்கிறது வந்து அந்த அப்பியரன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அவன் வந்து மார்க்கண்டேனையே தாண்டினவன்னு நினைக்கிறேன். ஏன்னா எந்த சேஞ்சுமே இருக்காது அவன்கிட்ட. இந்த சீரியலில் வந்து ஒரு சைக்காட்ரிஸ்டாக நடித்தான், டாக்டர் சாகர் அப்படிங்கிற கேரக்டரில். அவனோட இயற்பெயர் வந்து கௌஷிக். நேற்றுக்கு அவனோட இன்டர்வியூ எடுத்தேன். ஆக்சுவலாக இன்றைக்கி அதை அப்லோட் பண்ணியிருக்கணும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆச்சுன்னா, நான் வந்து எடிட் பண்ண உட்காண்டேன். ஏன்னா நான் தான் எல்லாத்தையும் எடிட் பண்ணி இண்டிவிஜுவலாக தான் பண்ணிட்டுருக்கேன். ஸோ எடிட் பண்ண உட்காந்து அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் லோட் பண்ணி பார்த்தா ஆடியோவே இல்லை சார். சரி, அதுவும் கடவுள் சித்தம். அது எப்படின்னா, இது வரைக்கும் அந்த மாதிரி ஆனதே கிடையாது. ஸோ பட் அட் த சேம் டைம் ஐ வாண்டட் டு மெயின்டைன் திஸ் 10 மணிக்கு நம்மளோட இன்ட்ராக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து எப்படியாவது தொடர்ந்து பண்ணணும் அப்படிங்கிறதுனால ஐ தாட் சரி லெட் மீ ஹாவ் எ ஸ்மால் இன்ட்ராக்ஷன் வித் ஆல் ஆஃப் யூ. ஐ மீன் இட்ஸ் குவைட் அன்ஃபார்ச்சுனேட். சப்சிக்வெண்ட்டாக ஆஃப்கோர்ஸ் அவன் வேறு ரொம்ப பிஸியாக இருக்கான். ஏன்னா இந்த காலத்தில் பார்த்தோம்னா எல்லா ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், ஹூவர் இட் இஸ், தே கீப் தெம்செல்ஸ் ஆக்டிவ் அண்ட் பிஸியாக இருக்கா. ஸோ நெக்ஸ்ட் அவன் எப்போ கிடைக்கிறானோ அது வந்து நான் ரெக்கார்ட் பண்ணி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். மீன்வைல் மற்ற ஆர்டிஸ்ட்டையும் ஒவ்வொருத்தராக பண்ணிட்டுருக்கேன். நாளைக்கெல்லாம் வரும் அது. அண்ட் ஆஸ் ஃபார் அஸ் கர்மா அப்டேட் இஸ் கன்சர்ன், இப்போ வந்து 26ஆம் தேதி ஷூட்டிங் போகிறதா இருந்தோம். அதை கொஞ்சம் டெஃபர் பண்ணியிருக்கேன். 21ஆம் தேதி பூஜை போட்டேன். அது வந்து அந்த வீடியோ வந்து அதுவும் நிறைய பேர் பார்த்து, சார் ராமர் அனுகிரகம் இருக்குது, நாங்கள்லாம் சப்போர்ட் பண்ணுறோம், ஸோ மெனி திங்ஸ், அந்த குட் விஷஸ் இருக்குது பார்த்தீங்களா உங்கள்கிட்டேருந்து வருது. அதுதான் தட்ஸ் வாட் இஸ் கீப்பிங் மீ கோயிங். இப்போ வந்து 26 அன்றைக்கி நாங்கள் கிளம்பலாம்லாம் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் இப்போ இருக்கிற கோவிட் ப்ரிவேலிங் சுச்சுவேஷனில் வந்து ஐ தாட் இட் ப்ரூடென்ட் டு டெஃபர் இட். அதே சமயம் வந்து இந்த இன்டராக்ஷன் வில் கீப் கண்டினியூயிங் ஆஸ் ஃபார் அஸ் பாசிபிள் எவ்ரி டே. அந்த 10 மணியை மிஸ் பண்ணாமல் ஏதாவது ஒன்று உங்களோட ஷேர் பண்ணுறேன். இன்ஃபேக்ட் இது வந்து என்ன சொல்கிறது, செலெக்ஷன் ப்ராசஸ், புது ஆர்டிஸ்டெல்லாம் வரப்போகிறா, கமிட் பண்ண போகிறேன். ஏன்னா நிகழ்காலத்து அக்ரஹாரம், அதாவது அந்த கால அக்ரஹாரத்தையும் காமிக்க போகிறேன், விச் யூ ஹவ் சீன் ஆல்ரெடி. நிகழ்கால அக்ரஹாரம் எப்படி இருக்குது, அதுதான் கௌரி மூலமாக கௌரி அதை விசிட் பண்ணுறா. அண்ட் அங்கேருந்து கதையும் லிங்க் பண்ண போகிறேன். என்ன பார்க்குற, அக்ரஹார வீடு தான், எங்கள் சௌரியத்துக்கு தகுந்த மாதிரி கட்டியிருக்கோம். ஸோ tell me what can I do for you? எல்என்டியில் சீஃப் ஜெனரல் மேனேஜராக இருந்து ரிட்டையர் ஆகிட்டேன். எல்லாத்தையும் வைட்டப் பண்ணிவிட்டு இப்போ இந்த அக்ரஹாரத்துக்கு வந்து அங்கே இருக்கேன். ரியா ஃப்ரம் ஆஸ்திரேலியா. இவளுக்கும் பூர்வீகம் பாலூர் தான் அப்படின்னு சொல்லிக்கிறது. ஏன்னா இவன் தாத்தா காலத்துலேயே தே லெஃப்ட் த பிளேஸ். ஆமாம், நீங்கள் ஆஸ்திரேலியாவில் எத்தனை வருஷமா இருக்கு? உங்கள் பேர் கௌரின்னு சொன்னீங்கல்ல, இங்கே எவ்வளோ நாள் தங்க போகிறேன்? ஒரு 10-15 நாள் பிளான். உங்கள் பூர்வீகம் இதுதான்னா டீட்டெயில்ஸ் ஏதாவது தெரியுமா? என் பாட்டி பேர் அவயம், தாத்தா பேர் சேஷு,
எனக்கு அந்த அளவுக்கு தான்மா தெரியும். அப்படியே பாரு, அவளே யோசனை பண்ணு. அப்போ அவையும் சேஷுன்னா நம்ம இதுவாக இருக்குமே. அப்படியே பாரு, கட் யோசனை பண்ண. வாயு சேஷு, அவளே பாரு. அப்படி வா சிவியா வா, மறுபடியும் கேளு. இவளையே பார்த்துன்ற. யா ஆக்ஷன். சேஷு நான் சொன்னேன். சேஷுனா சுனில். அங்கே படி. நல்லா ஷோல்டரை பாரு. இவ பாட்டியோட பேர் ஆ, வச்சிருந்தா அங்க. தெரியும். அது கூட இவளுக்கு இவ பாட்டியோட பேரை வச்சதுனால தான் தெரியும். இவ பேர் அவையும். இவ பேரு அபயம். ஆனா கூப்பிடுறது ஆனா கூப்பிடுறது சீதா. எங்க பாட்டி. எங்க பாட்டியோட பேரு. உங்க பாட்டி பேரு அவையுமா? ஏன் அவன் தான் யாருன்னு உனக்கு தெரியுமா? அது அப்படியே தமிழ்ல சொல்லிட்டேன். அது அவளுக்கும் அவளுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு நினைக்கிறா. அப்படிதானே? எஸ், என்னோட பொண்ணு தாத்தா சந்தானன் அவனோட அக்கா பேரும் அவையம் தான். அப்படி பார்த்தா நீங்களும் நானும் உறவுக்காரனாயிரும். அந்த காலத்துல நிறைய பேருக்கு அவயம்னு பேர் வைப்பா. அதுக்காக உறவுக்காரன்னு சொல்லிக்க முடியாது. இல்ல, அவையும் சேஷன் வேற சொன்னாலே அதனாலே எனக்கு ஸ்ட்ராங்கா தோன்றது. நீங்க முடிஞ்சா உங்க பொண்ணு தாத்தாவோட பேர் என்னன்னு கண்டுபிடிங்க. நான் யார்கிட்டமா போய் கேட்கறது? ஏன்னா கல்கட்டா போனதுக்கப்புறம் எல்லா கான்டாக்டும் விட்டு போச்சு. இருந்தாலும் பார்க்குறோம், ட்ரை பண்ணுறோம். இந்த ஜெனரேஷன் வந்து அக்ரஹாரத்தை அவளோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அதுக்குண்டான ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் நடந்துட்டுருக்கு. மீன்வைல் நீங்கள் வந்து அஃப்கோர்ஸ் இப்போ வந்து கர்மா ஒரு பர்டிகுலர் பொசிஷனில் நின்றுருக்கு. நான் ஹேட் மேட் ரிக்வெஸ்ட் டு ஆல் ஆஃப் யூ. அதாவது வந்து என்னுடைய இன்னொரு சீரியல் இரண்டாம் சாணக்கியன், which is also Agraharam based, and it deals with the relevance of Vedas to modern science. असतोमा सद्गमय तमसोमा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय ओम शांति 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 असतोमा सद्गमय तमसोमा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय ओम शांति 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 வேதங்கள் தானே வாழ்க்கையின் சாரம், மெய்ஞானம் தானே உலகினை ஆளும், மனிதனின் தேடல் பல இங்கே மறைந்திருக்கும் பொருள் எங்கே, பழமைகள் தானே புதுமையின் நாடி, சொல்லவே வந்தான் புதுயுக ஞானி, இரண்டாம் சாணக்கியன் இவனோ. सद्गमय तमसोमा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय ओम शांति 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 அண்ட சராசரமசைகிற ரகசியம் ஐந்து பூதங்களின் ஆட்சியே, அறிவியல் என்பதும் அதிசயம் என்பதும் நான்கு வேதங்களின் சேர்க்கையே, கடலின் மூலம் ஒற்றை துளியே, உடலின் மூலம் ஒற்றை துளியே, வாழ்க்கை பந்து சுழலும் முறையே, வேதம் சொன்ன வழியே வழியே, இந்த உண்மை தேடி தேடி கண்டு சொன்ன இவனே யோகி, மனிதன் கூட இறைவன் தானோ, இவனை பாரு புரியும் தானே, இரண்டாம் சாணக்கியன் இவனோ. सद्गमय तमसोमा ज्योतिर्गमय मृत्योर्मा
अमृतं गमय ॐ शान्ति शान्ति शान्तिः அந்த சீரியல் கூட நீங்கள் பார்க்கலாம். அது கவிதாலயாவோட யூடியூப் சேனலில் இருக்குது. ஏன்னா அக்ரஹாரம் பேஸ்ட், அதுவும் இன்னும் சில பேர் அதை ஆக்சுவலாக பார்க்க ஆரம்பிச்சுட்டா. அண்ட் சம் ஆஃப் தெம் ஹவ் ரிட்டன் டு மீ, சார் நாங்கள் வந்து பிஞ்ச் வாட்சிங் பண்ணுறோம் சார், அதை பார்க்க ஆரம்பித்தோம், அதுவும் அவ்வளோ பிரமாதமாக இருக்குது. இன்ஃபேக்ட் இன்னைக்கு கார்த்தால யாரோ ஹைதராபாத்லேருந்து என்கிட்ட பேசிகிட்டு இருந்தா, கிருத்திகா ஸ்ரீனிவாசன் நினைக்கிறேன். ஸோ ஷி வாஸ் டெல்லிங் மீ, சார் யூ வில் நாட் பிலீவ், நான் தினம் வந்து என்னோடய ஒர்க்குக்கு நெடுப்புற ஒரு மினிமம் ஒரு 8 எபிசோடாவது பார்த்துட்டேன் ஒரு நாளைக்கு, 8 பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு. ஐ எம் வெரி ஷுர் தட் நீங்களும் பார்க்க ஆரம்பிச்சோன்னா அது ரொம்ப அப்சார்பிங்காக இருக்கும். அது நான் பண்ணினேங்கிறதுக்காக சொல்லலை, த சப்ஜெக்ட் வாஸ் சச். அண்ட் ஆல்சோ இன்சிடென்ட்லி அது 21 வருஷத்துக்கு முன்னாடி ராஜ் டிவியில் டெலிகாஸ்ட் ஆச்சு. 2000 21 வருஷத்துக்கு முன்னாடி டெலிகாஸ்ட் ஆனாலும் இட் இஸ் ரெலவெண்ட் ஈவன் டுடே. அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த சீரியலும் இட் ஆல்சோ மெட் வித் த சேம் ஃபேட். அதாவது திடீர்னு ஒரு நாள் நான் வந்து முடிகொண்டானில் ஷூட் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது. சாயங்காலம் ஒரு 5:15 மணி இருக்கும். எனக்கு வந்து ஃபோன் கால் வந்தது. அஃப்கோர்ஸ் அப்போ மொபைல் கிடையாது. அந்த அக்ரஹாரத்தில் இருந்த ஒருத்தர் வீட்டில் லேண்ட்லைனில் ஃபோன் வந்தது சென்னையிலேருந்து. ஃபோன் அட்டன் பண்ணேன். இந்த சைட்லேருந்து ப்ரொடியூசர் சைட்லேருந்து, சார் நாளைக்கு ஷூட்டிங்கை முடிச்சுட்டு வந்துடுங்கோ. எனக்கு ஒன்றுமே புரியல. சார் இன்னும் நிறைய இன்றைக்கி இந்த ஷெட்யூல்லே பாக்கி இருக்குது, அப்புறம் ஃபர்தராக இல்லை சார் இந்த சீரியலை முடிச்சுக்க போகிறோம். ஐ மீன் நான் என்ன ரியாக்ட் பண்ணுறது? வெல், அடுத்த நாள் வந்து ஒரு கிளைமேக்ஸுக்காக ஒரே ஒரு சீனை மாத்திரம் ஷூட் பண்ணினேன். அந்த கிளிப்பை கொஞ்சம் பாருங்கள் முதல்ல. அன்னைக்கு கர்ண குந்தி தேவி கிட்ட எப்படி பார்த்தாலும் உனக்கு 5 பிள்ளைகள் இருப்பான்னு சொன்னா, ஆனா எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் மிஞ்சுன்னு அந்த ஆண்டவன் தீர்மானம் பண்ணிட்டான் போல இருக்கு. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன் மாமி. மாமி மாமி மாமின்னு சொன்ன இடத்துல எல்லாம் அம்மா அம்மா அம்மான்னு சொல்லி இருக்கணும்டா தியாகராஜா. தியாகராஜா, அம்பி அம்பி, ஒன்னே ஒன்று மாத்திரம் சொல்றேன், எனக்கு நீ கொல்லி போடாட்டாலும் பரவாயில்ல. அவர் காலம் முடிஞ்சதுன்னா கண்டிப்பா அவருக்கு கொல்லி போடுப்பா. தன்னோட வம்சம் அழியலைங்கிற சந்தோஷத்தை ஸோ திஸ் வாஸ் த லாஸ்ட் சீன். அங்கே ஷூட் பண்ண லாஸ்ட் சீன். அஃப்கோர்ஸ் அதுக்கப்புறம் அந்த ஃபினிஷ் குவிக்காக கொஞ்சம் அவசரமாக ஒரு ஹேஸ்டியாக ஒரு ஃபினிஷ் கொடுக்கறதுக்காக அதை மேட்ச் பண்ணி இங்கே வந்து ஒரு சீன்ஸ் எல்லாம் இங்கே சென்னையிலேயே ஷூட் பண்ணுறதாச்சு. தியாகராஜா, என்னது இது? பாழடைஞ்ச இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்க. நானே பாழடைஞ்சு போயிட்டேன், மனசுடைஞ்சு போயிட்டேன். இருந்தாலும் நான் உன்னை தேடி வந்தது உனக்கு பரம திருப்தியாக இருக்கும். என்ன, என் குடும்பத்தையே அழித்த சந்தோஷம் உனக்கு. சக்திக்கு முன்னால் ஒன்றுமே பண்ண முடியலங்கிற வருத்தம் எனக்கு. நான் என் குடும்பத்தை மட்டும் இழக்கல, என் அகம்பாவம், ஆணவம், அகங்காரம் அத்தனையும் இழந்துட்டு நிற்கதியா இப்போ முன்னால நிற்கிறேன். அனாதையா இருக்கிறவளோட வேதனைய நன்னாவே புரிஞ்சுட்டேன். வேத ஸ்வரூபியான முன்னால நிற்கிறது வேத சிரோன்மணி, ஜோதிஷ திலகம், சோழலிங்கபுரம் விஸ்வநாத தீட்சிதர் இல்லை. சத்தியமா சொல்றேன், சாதாரண விஸ்வநாதன் தான்.
அன்னைக்கு அவமானம் தாங்காம சந்தானராமன் தற்கொலை பண்ணிண்டான். அந்த துணிச்சல் கூட எனக்கு இல்லப்பா. இனிமேலும் வாழணுங்கிறதுக்கு வாழ்க்கையில் எனக்கு ஒன்றும் இல்லை. யார்கிட்டையுமே தலை குனியாதனா உங்ககிட்ட மண்டியிட்டு கேட்குறேன். என் குடும்பத்தை அனுப்பிச்ச அதே இடத்துக்கு என்னையே அனுப்பிச்சிருப்பா. போரும் தீட்சிதர் வாழ். நிறுத்துங்கோ. போரும்பா, நிறுத்துங்கோ. போகிறதுக்கு முன்னாடி அந்த புண்ணியவதி எல்லாத்தையும் கொட்டி தித்துட்டு போயிட்டா. பெத்தவளையே கொன்ன பாவி ஆயிட்டேன் நான். எவ்வளவு ஜென்மம் எடுத்தாலும், எத்தனை தடவை கங்கையில ஸ்நானம் பண்ணாலும் அந்த பாவம் கரையாது. மாத்ரு தேவோ பவ. அப்படிப்பட்ட அம்மாவையே கொன்ன அரக்கன் ஆயிட்டேனா. என்ன வேத சாஸ்திரம் படிச்சு என்ன பிரயோஜனம்? சத்விஷயங்களுக்கு உபயோகப்படுத்தாம அழிவுக்கு பயன்படுத்திட்டேன். ஒண்ணுமே தெரியாத அந்த அப்பாவி குழந்தைகளோட வாழ்க்கையை மூர்க்கத்தனமா முடிச்சுட்டேன். அப்பா, எல்லா வேதங்களையும் அத்துப்படி பண்ண, ஆனா ஞானத்தை வளர்த்துக்க தவறிட்டேன். தியாகராஜா, எனக்குன்னு சொல்லிக்க இனிமே நீ மட்டும்தான் இருக்க. அதே மாதிரி உனக்குன்னு சொல்லிக்க நான் மட்டும்தான் இருக்கேன். உங்ககிட்ட ஒரே ஒரு வேண்டுகோள், என் காலம் முடிகிற வரைக்கும் என் கூடயே இருந்துடுற தியாகராஜா. ஆமாம்பா, நீங்க சொல்ற மாதிரி என் வாழ்க்கையில இனிமே என்ன இருக்கு? இத்தனை நாள் நான் தனியாவே வாழ்ந்துட்டேன். இனிமேலாவது உங்க கூட, என் அப்பா கூடவே இருந்துடுறேன். எதுக்கு சொல்ல வரேன்னா, ஸோ நம்ம ஒன்று நினைக்கிறோம், கடவுள் சித்தம் வேறு. இப்போ கர்மாவே எடுத்துட்டேன்னா 26ஆம் தேதியிலேருந்து ஷூட்டிங் பண்ணி இது பண்ணணும்னு நினச்சேன். பட் கொஞ்சம் அது டெஃபர் ஆகுது. அண்ட் அதே மாதிரி இன்னொரு விஷயம் ஐ வாண்டட் டு டெல் யூ. இப்போ இந்த புதுசாக பண்ண போகிறது வந்து இனிஷியலாக வீக்கெண்ட் தான் அப்லோட் பண்ண போகிறேன். ஏன்னா அப்படி தான் முடியும் நமக்கு. ஸோ தட் அட்லீஸ்ட் கொஞ்சம் ஏர்லியராக இந்த எபிசோட்ஸ் கிடைக்க ஆரம்பிக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. சாட்டர்டே சண்டே ஆர் மேபி ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே அப்படின்னு 3 நாள். ஏன்னா எபிசோட் ஷூட் பண்ணி எடிட் பண்ணி ரெடியாக பண்ணுறதுக்கு டைம் ஆகும் இல்லையா? ஸோ எனக்கு அந்த கேப் கிடைக்கும். ஒரு 5 நாள் கேப் கிடச்சுன்னா அடுத்த வாரத்தோட ரெடி பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு அட்லீஸ்ட் ஃபஸ்ட்டு மந்த்தாவது அந்த மாதிரி பண்ணலான் இருக்கேன். அண்ட் செகண்ட் திங் வந்து என்னோடய வெப்சைட் ஒன்று இதுக்காகவே க்ரியேட் பண்ணியிருக்கேன். www.agraharam1930.com. இந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் போனீங்கன்னா என்னோடய எல்லா ஒர்க்கும் பார்க்கலாம். இன்ஃபேக்ட் மோஸ்ட் ஆஃப் மை ஒர்க் நீங்கள் பார்த்தீங்கன்னா சோஷியலி ரெலவெண்ட்டாக இருக்கும், டாப்பிக்கலாக இருக்கும். இந்த ஸ்லாப்ஸ்டிக்கெல்லாம் இருக்காது. இன்ஃபேக்ட் ஐ வுட் பி நான் ஒன்று பண்ணுறேன். ஐ வில் ஷேர் ஒன் ஆஃப் தட் ஷார்ட் ஃபிலிம், சிட்னி காலிங் அப்படின்னு. இது மொத்தமாக வந்து ஆஸ்திரேலியாவிலேயே ஷூட் பண்ணது. எப்படின்னா நான் ஆஸ்திரேலியாலாம் போகல, நான் இங்கே உட்காந்து அங்கே அந்த நடித்தா இல்லையா அவளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து, அதான் கேமரா இப்படி வச்சுக்கோ, இந்த ஆங்கிளில் வச்சுக்கோ, நீங்கள் இங்கே நில்லுங்கோ, நீ இங்கே நில்லு, இந்த மாதிரிலாம் இங்கேருந்தே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து ஷூட் பண்ணப்பட்ட ஒரு ஷார்ட் ஃபிலிம் அது. அதில் என்ன நான் முக்கியமாக பண்ணியிருக்கேன் அப்படின்னா, குழந்தைகளோட ரெஸ்பான்சிபிலிட்டி டுவர்ட்ஸ் த பேரண்ட்ஸ். அதுதான் இது வந்து லாக்டவுன் பீரியடில் எடுத்தது.
எடுத்துங்கோ. Stop it, I said. வாங்க இங்க. என்னது? உன் மொபைலை அவன் வச்சுக்கிறது, அவனோட மொபைலை நீ வச்சுக்கிறது. இம்மெச்சூர் பிஹேவியர். எப்ப பாரு மலாடுண்டு சண்டை போட்டுண்டு வயசால 2 பேருக்கும் எப்பதான் ரெஸ்பான்சிபிலிட்டி வரப்போறதோ. அவன் என்னடானா சதா கேம்ஸ்ல மூழ்கி இருப்பான். நீ போன் எடுத்துட்டு சுத்தின்னு இல்லைன்னா இன்ஸ்டாகிராம் யூடியூப்னு இப்படி எல்லாத்தையும் போட்டோஸ் அப்லோட் பண்ணு. இப்படியே டயத்தை வேஸ்ட் பண்ணுங்க. ஸோ அந்த ஷார்ட் ஃபிலிமை இப்போ நீங்கள் பாருங்க, பிகாஸ் இட் வில் பி வெரி என்க்ராசிங். அண்ட் ஆஸ் ஃபார் அஸ் கர்மா இஸ் கன்சர்ன், நாளைக்கு டெஃபினட்டாக இன்னொரு அப்டேட் வரும். கூடுமான வரைக்கும் முடிஞ்சால் அடுத்த ஆர்டிஸ்டோட இன்ட்ராக்ஷனை நான் அப்லோட் பண்ணுறேன். அந்த ஆர்டிஸ்ட் நாளைக்கு சொல்கிறேன் யாருன்னு, பட் டெஃபினெட்லி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ தொடர்ந்து வந்து இது கர்மா பாருங்கோ. அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், இத்தனை நாள் வந்து ஒரு ரொம்ப தயங்கின்றே தான் கேட்டுட்டு இருந்தேன் நான் அவங்க எல்லார்ட்டையும். பிகாஸ் அது வந்து இப்போ பூஜையும் போட்டாச்சு, ஷூட்டிங்கும் ஆரம்பிக்க போகிற ஒரு சூழ்நிலை. எனக்கு என்னென்னா உங்களோட சப்போர்ட் இருந்தால்தான் என்னால் இது பண்ண முடியும். ஏன்னா அந்த ஒரு நம்பிக்கையில் தான் இதை பண்ணிட்டுருக்கேன். ஸோ ஒன்ஸ் அகெயின் ஐ மீன் யார் யாருக்கு என்ன முடியுமோ நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணீங்கன்னா அது ஒரு ரொம்ப பெரிய என்ன சொல்கிறது, ஒரு கிரேட் ஜெஸ்டர் டுவர்ட்ஸ் திஸ் ப்ராஜெக்டாக இருக்கும். ஏன்னா நான் பல தடவை சொன்னதை, ஏன்னா சில பேர் திடீர்னு பார்க்குறவாளாக இருப்பா. ஸோ பல தடவை சொன்னதை தான் இப்போவும் ரிப்பீட் பண்ணுறேன். இதில் வந்து எந்த விதமான கமர்ஷியல் இன்டென்ஷனும் எனக்கு கிடையாது, ப்ராஃபிட் மேக்கிங்கும் கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் டு ஸ்ப்ரெட் த வேர்ட் தட் அக்ரஹாரம் வே ஆஃப் லைஃப் அப்படின்னா எப்படி இருந்தது அப்படிங்கிறது தான். ஸோ தொடர்ந்து உங்களோட ஆதரவை நான் எதிர்பார்க்குறேன். இப்போ அந்த ஷார்ட் ஃபிலிமை பாருங்கோ, பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் அனுப்புங்கோ. மறுபடியும் நாளைக்கு சந்திப்போம். நன்றி நன்றி நன்றி.